Hello everyone, welcome to my channel. First of all, எல்லாருக்குமே ரொம்ப பெரிய thanks because என்னோட சேனல் வந்து அதுக்குள்ளேயே 10,000 subscriber தாண்டிடுச்சு. ஸோ அதனால உங்களுக்கு பெரிய thanks. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹேர் ஸ்ப்ரே பத்தி பார்ப்போம். ஹேர் ஸ்ப்ரே ஃபர்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்? இப்போ ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி நிற்கவே நிற்காது. என்னதான் நம்ம என்ன வேக்ஸ் யூஸ் பண்ணாலும் எது யூஸ் பண்ணாலும் வெளியே போகும்போது களைஞ்சிரும். அப்படி களையாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா ஹேர் ஸ்ப்ரே. இதை வந்து டெய்லியும்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அடிக்கடியில் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் அல்லது ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் போகும்போது இதை யூஸ் பண்ணிட்டு போகலாம். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஸ்ப்ரே. இது வந்து 200 வருது. இது வந்து நல்ல ஒரு ஹோல்டு கொடுக்குது. இதனால ப்ராப்ளம் எதுவும் வரதில்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் ஹேரை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நல்லா வேக்ஸ் ஆர் ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணி இல்லைனா நார்மலே உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும்னா உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணால் போதும். ஓப்பன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லா குலுக்கிட்டு தென் கொஞ்சம் லாங்கில் வச்சுக்கோங்க. பக்கத்தில் வச்சு இது பண்ணக்கூடாது, ஐஸில் படக்கூடாது. அதனால் லாங்கில் வச்சுட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அவ்வளோதான். இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போதும். பண்ணதுக்கப்புறம் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கை வைக்கக்கூடாது. இப்போ ஒரு தடவை செட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஹேரில் வந்து நீங்கள் கை வச்சு களைச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அது செட் ஆயிரும். இது வந்து ஒரு ஃபோம் மாதிரி இருக்கும், அது கிரிப்பு கம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே முடிய நல்லா பிடிச்சிக்கும். அதனால் நீங்கள் கை வச்சு களைச்சிங்கன்னா உங்கள் ஹேர் ஸ்டைல் மாறிடும். ஸோ வந்து இது யூஸ் பண்ணிட்டு கை வச்சு களைக்க வேணாம். செகண்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஷாம்பு. இது ஃபஸ்ட்டு யாருக்கு யூஸ் ஆகுதுங்க சொல்லிடுறேன். இது வந்து மெயினாக இப்போது அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க எப்படின்னா இப்போது நம்ம தண்ணியில் குளிச்சு ஹேர் ஒரு மாதிரி நமக்கு செட் ஆகிருக்கு. இப்போவே நீங்கள் வெளியூர் போகிறீங்க, அங்கே இருக்கிற தண்ணி உங்களுக்கு செட் ஆகாது. ஒருவேளை உங்கள் முடியை ஹார்டாக மாற்றல இல்லைன்னா ரொம்ப சில்கியாக மாற்றல, அது நமக்கு பிடிக்காது, ஒருத்தவங்களுக்கு செட் ஆகாது. அதனால அதுக்கு யூஸ் பண்ணுறதா இந்த ட்ரை ஷாம்பு. இது என்னென்னா இது யூஸ் பண்ணி நம்ம குளிக்கணும் அப்படிலாம் இல்லை. இதனால் நுரையில எதுவும் வராது. நீங்கள் நார்மலாக இதை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் க்ளோஸியாக இருக்கிற ஹேர் அந்த மாதிரி ஹேரில் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும். நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக க்ளோஸி ஆயிரும். இப்போ நம்ம ஷாம்பு யூஸ் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு சாஃப்டாக முடியாயிரும் அண்டு பார்க்க நேச்சுரல் லுக் கிடைக்கும். அதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இதோட விலை என்ன ஒரு 500 to 600 ரேஞ்சில் இருக்கும். நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். வந்து ஒரு டிப் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணுறோம்ல, ஷாம்பு வந்து மோஸ்ட்லி எல்லாருமே தப்பாக தான் யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணணும்னா ஷாம்பு வந்து டேரெக்டாக கையில் ஊற்றி தென் அப்ளை பண்ணவே கூடாது. அது ரொம்ப தப்பு. அது எதனாலன்னா இப்போ நீங்கள் டேரெக்டாக அந்த ஷாம்பு அப்ளை பண்ணும்போது அதில் இருக்கிற கெமிக்கல் வந்து நம்ம ஹேரை வந்து ப்ராப்ளம் வரும். அதனால ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷாம்பு லைட்டாக எடுத்துகிட்டு அது கூட வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பவுல் ஆர் கப் ஏதாவது வச்சுக்கோங்க. ஷாம்பு பாதி ஊற்றிட்டு தென் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதை அப்ளை பண்ணுங்கள். அதை அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் டேரெக்டாக அப்ளை ஆகும். வாட்டரில் கலக்கி இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கெமிக்கல்ஸ் நம்ம ஸ்கேப்பில் படுறதுல ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ஷாம்பு வந்து நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள்ல யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வீடியோ வந்து நான் ரெகுலராக பண்ண ஆரம்பிப்பேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் இது பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய் எவ்ரிவன்.